நமக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜிமெயிலில் இருக்கக்கூடிய சில முக்கியமான தகவல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நான் என்னுடைய கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் ஜிமெயில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜிமெயில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் ஒவ்வொரு தடவை நான் மெயிலை வந்துட்டு ரீட் பண்ணணுன்னா நான் அதோட உள்ளே போயிட்டு தான் ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் மறுபடியும் நெக்ஸ்ட்டு வேறு இமெயில் ரீட் பண்ணணுன்னா வெளியே வந்துட்டு மறுபடியும் இன்னொரு மெயிலுக்குள்ளே போய் மறுபடியும் ரீட் பண்ணணும். ஸோ இது எனக்கு அந்தளவுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை. எனக்கு சைட்லேயே வந்துட்டு ஒவ்வொரு மெயில் மேலே கிளிக் பண்ணுறப்ப எனக்கு ப்ரிவியூ ஆப்ஷன் வந்ததுன்னா எனக்கு நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ ஜிமெயிலில் அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எப்படி பண்ணுறதுன்றதை இப்போ பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ரைட் சைடு கார்னரில் இருக்கக்கூடிய இந்த செட்டிங்ஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதில் நீங்கள் செட்டிங்ஸ்ன்னு இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே மேலே வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு இங்கே அட்வான்ஸ்டு அப்படின்ற இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த ஆப்ஷனில் போனீங்கன்னா நிறைய இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ பேன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ப்ரிவ்யூ பேன் இதுக்கு நேராக வந்துட்டு டிசபிளில் இருக்கும். நீங்கள் எனபிள் பண்ணி விட்டுக்கோங்க. எனபிள் பண்ணிவிட்டு கீழே சேவ் சேஞ்சஸ் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ சேவ் ஆகிடுச்சு. மறுபடியும் ஜிமெயில் வந்துட்டு லோட் ஆகும். லோட் ஆகி முடிச்சு மறுபடியும் பழைய மாதிரியே தான் இருக்கும். எந்த சேஞ்சஸுமே நடந்திருக்காது, மாறி இருக்காது. இங்கே அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, இந்த இடத்துல இந்த சிம்பிள் இருக்குது பாருங்கள். இந்த சிம்பிளில் வந்துட்டு இந்த சின்னதாக இருக்குல்ல, இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் வரும். வெர்டிக்கல் ஸ்ப்ளிட் அப்படின்றத செலக்ட் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ நான் ஏதாவது ஒரு இமெயிலை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு ரைட் சைடில் வந்துட்டு அதோட ப்ரிவ்யூ வந்துருச்சு. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இமெயிலையும் நான் ரீட் பண்ணிக்கலாம். அதில் என்னென்ன இருக்குது அந்த எல்லாமே நான் பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு இங்கே தெரியக்கூடிய இந்த லெஃப்டில் தெரியக்கூடிய இந்த லெட்டர்ஸாக தெரியுதுல்ல, இப்போது அந்த லெட்டர்ஸ் எல்லாமே எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வந்துட்டு ஆக்குப்பை பண்ணுது. ஸோ எனக்கு இந்த லெட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு எனக்கு சிம்பிளாகவே இருந்தாலே போதும், எனக்கு லெட்டர்ஸாக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு எல்லாமே சிம்பிளாக மாறிடும். நீங்கள் அது மேலே போய்ட்டு வைக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லெட்டராக வரும். நீங்கள் மிச்ச நேரத்தில் எல்லாம் வந்துட்டு ஜஸ்ட்டு வெறும் சிம்பிளாக தான் தெரியும். ஓகேவா? அப்புறம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரைட் சைடில் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டிகிட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா, ஹைட் சைட் பேனல் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ரைட் சைடு உள்ளே போயிடும். ஸோ உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் பேனில் உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த அளவுக்கு இழுத்து விட்டுக்கலாம். உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக எந்த அளவில் இருக்கோ அந்த அளவுக்கு இழுத்து விட்டுக்கலாம். எனக்கு இப்போ இந்த அளவு வந்துட்டு எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுனால நான் இந்த அளவில் வச்சிடுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி தான் வந்துட்டு ப்ரிவ்யூ பேன் எனபிள் பண்ணணும் ஜிமெயிலில். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே அதோட ப்ரிவ்யூ வந்துட்டு எனக்கு இந்த இமெயில் வந்துட்டு எனக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் தெரியும்னு நினச்சிங்கன்னா இந்த கார்னரில் இருக்கக்கூடிய இந்த சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமெயில் வந்துட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் தெரியும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு சிலர் ஜிமெயிலில் இருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோ, நேம், அப்புறம் பாஸ்வேர்டு எல்லாம் ஜிமெயில் அக்கௌண்ட்டுடைய பாஸ்வேர்டு எல்லாம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்றது தெரியாது. ஸோ அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம். இப்போது அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த புள்ளியாக இருக்கக்கூடிய இந்த சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இதில் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஸ் இருக்கும். இதில் வந்துட்டு கூகுள் அக்கௌண்ட்டுன்னு போட்டிருக்கோம். அந்த பர்டிகுலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் வந்துட்டு பர்சனல் இன்ஃபோ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். பர்சனல் இன்ஃபோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம், பாஸ்வேர்டு, அப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்டே, அப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ இதெல்லாம் காட்டும். ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நேம் சேஞ்ச் பண்ணால் நேம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே போயிடும். உள்ளே போனோன்னே நீங்கள் உங்களுக்கு எடிட் கொடுத்து நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணால் அந்த பாஸ்வேர்டு வந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் லாகின் பண்ண சொல்லும். பழைய பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ண சொல்லும். நான் பழைய பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போனால் எனக்கு புது பாஸ்வேர்டு கேட்கும். நான் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஜிமெயிலில் இருக்கக்கூடிய சில ஷார்ட்கட்ஸை பற்றி பார்ப்போம். நம்ம எல்லோரும் கம்போஸ், அதாவது நியூ இமெயில் வந்துட்டு சென்ட் பண்ணுறதுக்கு இந்த +போஸ்ன்றதை கிளிக் பண்ணால் நியூ இமெயில் அந்த பாக்ஸ் வரும். நம்ம இந்த மாதிரி மவுஸில் போயிட்டு கர்சரில் இப்படி கிளிக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு சி ப்ரெஸ் பண்ணாலே போதும், நியூ இமெயில் டேப் ஓப்பன் ஆயிரும். பார்த்தீங்கன்னா தெரியும்.
அதே மாதிரி உங்களுக்கு யாருக்காவது ஒரு மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் போய்ட்டு இந்த இதில் கொடுத்து ரிப்ளை அப்படிலாம் செலக்ட் பண்ணி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஆர் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு ரிப்ளை போகும். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ரிப்ளை ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. எஃப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபார்வேர்டு அப்படின்றதுக்கான அந்த ஷார்ட்கட் தான் எஃப். ஓகே, இப்போ வந்துட்டு நான் நியூ இமெயில் போயிட்டேன். நான் இப்போ ஒவ்வொரு தடவை போய் சென்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் என்ட்ரு ப்ரெஸ் பண்ணாலே போதும், எனக்கு சென்ட் ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.